வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டொமேட்டோ சூப் அண்ட் கார்லிக் பிரெட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஒரு 4 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட், ஒரு சின்ன பிட் கேரட் எடுத்து இந்த மாதிரி கியூபாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 3 கியூப் பட்டர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். இதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, உரிச்ச பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிட் இஞ்சை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 ஸ்மால் க்ரீன் சில்லியை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நம்பர் மிளகு, பிளாக் பெப்பர், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இதுக்கு வந்து கொத்தமல்லி, இது வந்து நான் காம்பியும் எடுத்திருக்கேன் நம்ம சூப்புக்கு தேவை. மசாலா ஐட்டம் என்ன வேணும்னா ஒரு பே லீஃப், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 2 ஸ்டிக் சினமன் அண்ட் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசில் லீஃப் எடுத்திருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது பேசில் லீஃப் வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட துளசி இலை தான். இது 2 நம்பரை வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே. கார்லிக் பிரெட்டுக்கு நான் பிரெட் எடுத்திருக்கேன் ஒரு 2 லோப்ஸ். அதுக்கப்புறம் 1 கியூப் பட்டர் அண்ட் கார்லிக் வந்து ஒரு 2 நம்பர்ஸ் கார்லிக்கை வந்து ஃபைனலி சாப் பண்ணி இதை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் கார்லிக் பிரெட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம், அதில் கொஞ்சம் ஆயில் விடுறோம். இப்போ கொஞ்சம் ஆயில் லேசாக சுட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். இது கூட சீரகம், மிளகு, கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் இந்த எடுத்து வச்சிருந்த இந்த கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகாய் இதையும் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கேரட் பீசஸும் கொத்தமல்லி காம்பியும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே கொஞ்ச நேரம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1 மினிட் கிட்ட வதக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம பாயில் பண்ண வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சுட்டு இந்த பே லீஃப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிடுங்க. மிச்சம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க, பிளெண்ட் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டா. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த ஃபில்டர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பேன் வச்சுட்டோம் அடுப்புல. இப்போ எடுத்து வச்சிருந்த அந்த 3 கியூப்ஸ் ஆஃப் பட்டரை வந்து இதுல ஆட் பண்றோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது கூட 1 பிஞ்ச் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறோம். இது வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா ஃப்ளேவர் பிளஸ் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்றோம். கொஞ்சம் ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அரைச்சு வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணும்போதே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம். இதுக்கப்புறம் சில பேருக்கு திக்கா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வாட்டர் தேவையான அளவுக்கு நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்ப நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ண போறோம். சால்ட் ஆட் பண்றோம். மீன்வைல் என்ன பண்ண போறோம்னா இந்த சூப்புக்கு வந்து நம்ம கார்லிக் பிரெட் ரெடி பண்ண போறோம். இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த 1 கியூப் ஆஃப் பட்டர்ல அந்த கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணிருந்தோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இது ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். 1 சைட் போட்டாச்சு. இப்போ அந்த அடுத்த சைட்லயும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம பேன்ல வச்சு டோஸ்ட் பண்ண போறோம்.
இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடும் சூப் கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மீன்வேல் நம்ம சூப் என்ன ஆச்சுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நல்லா குக் ஆகிட்டு வருது, ஸ்மெல் தூக்குது. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு என்ன பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் வாட்டர் போட்டு ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சூப்பில் வந்து நேச்சுரலாகவே திக்னஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணல. வேணுன்றவங்க கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறோம். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸ். சப்போஸ் பெப்பர் நல்லா சாப்பிட்றவங்க வேணுன்றவங்க கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ண போறோம்னா ஃபைனல் ஃபினிஷிங்காக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஏன்னா நான் வந்து ஃப்ளேவருக்காக எனக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. கார்லிக் பிரெட்டோட ரெடியாக சர்வ் பண்ண வச்சிருக்கோம். அந்த பேசில் லீஃபை வந்து நான் வந்து சும்மா ஒரு கார்னிஷ்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். அது மேண்டேட்ரி கிடையாது, முன்னாடி சொன்ன மாதிரி வேணுன்றவங்க இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் there's no problem.